ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா சீரியலில் டிசம்பர் 23க்கான எபிசோட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சண்முகம் ரொம்பவே தூக்கம் வராமல் குழப்பத்தில் இருக்கார். வீட்டை விட்டு வெளியே கொல்லை பக்கத்தில் ஒரு மரத்துக்கிட்ட நின்று ரொம்ப சோகமாக நின்றுட்டுருக்காரு. என்ன ஏன் நின்றுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது சௌந்தரபாண்டி ஆளுங்கள்கிட்ட காசை கொடுத்து ஏதோ பிளான் போட்டிருக்காரு. அதை நினச்சி அவங்க அம்மா சூடாமணிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அம்மா நீ தாம்மா இன்னும் இந்த சௌந்தரபாண்டி என் தங்கச்சியையும் எங்களையும் பழி வாங்குறதுக்கு இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறானோ, இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னு தெரியலம்மா, நீ தான் அவன்கிட்ட காப்பாற்றணுமா, நான் என் குடும்பத்தையும் நம்ம தங்கச்சிங்களையும் காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது, அவருக்கு ஏதோ ஒன்று பெருசாக பண்ணுறதுக்கு தான் காத்திருக்காரு சௌந்தரபாண்டி அப்படின்னு. அவர் யார் அதில் சிக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா சிவபாலன் தான். சிவபாலன் சொந்த பையனையே வீராவை பழி வாங்குறதுக்கு சிவபாலன் மேலே இது மாதிரி ஒரு பழியை காசு கொடுத்து போட வைக்கிறாரு. அவர் கடத்தல்காரவங்கள்ட்ட பொருள் வாங்கியிருக்காரு, போதை பொருள் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி இது மாதிரி சொல்ல வைக்கிறாரு. அப்போது பார்த்திங்கன்னா போலீஸ் வர்றாங்க. சிவபாலனை ரூமில் செக் பண்ணுறாங்க. அப்போ அங்கே பார்த்திங்கன்னா கிடைக்கிது அந்த பொருள். கிடைச்சோன்னே சிவபாலன் தான் அதை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது பழி விழுந்துடுது. விழுந்தோடனே பார்த்திங்கன்னா சிவபாலனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது சண்முகத்துக்கு தெரிஞ்சு சண்முகம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்களுக்கு டைம் கொடுங்க, உண்மையிலேயே யார் இதை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிரூபிக்கிறோம், அது வேற சிவபாலனை ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு டைம் கேட்குறாரு. அவங்களும் போலீஸும் சரி நீங்கள் இந்த டயத்துக்குள்ளே எப்படியாச்சும் நிரூபிக்க பாருங்கள், அதுக்குள்ளே இப்படி நிரூபுங்க, இல்லைன்னா நாங்கள் கோர்ட்டில் ஆஜர் பண்ணி நாங்கள் சிறையில் அடைச்சிருவோம் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியலை. உடனே சண்முகமும் அதை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி நம்ம தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ட்ரை பண்ணுறாரு. இது எல்லாத்தையும் சௌந்தரபாண்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம நினச்ச மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. எப்படி சிவபாலனை சண்முகம் காப்பாற்றுவாரா, பழையபடி வீராவும் சிவபாலனும் சந்தோஷமாக வாழ்வாங்களா என்னென்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு எபிசோடில் அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்யூ.